ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 12/6/2024 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐக்காசி மாதம் 30ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சஷ்டி, சுப முகூர்த்தம், கீழ்நோக்கு நாள், சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம், தேசிய சிகப்பு ரோஜா தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். ரிஷபலக்னம் இருப்பு 27 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:56 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று மாலை 6:20 மணி வரை ஹர்ஷனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 8:11 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 8:56 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், ஆஞ்சநேய சுவாமி மற்றும் நவகிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானை வணங்க நன்மைகள் வந்து சேரும். மேலும் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி என்பதால் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற சுபகாரிய தடைகள்லாம் விலகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் நிறைவேறும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார். அதே சமயம் குரு பகவானும் ஆதரவா இருக்கார். அவரோட பார்வையும் நல்ல பலமா இருக்கு. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலேயே முன்னேற்றம் இருக்கு. தொழில் வியாபாரம் பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வில்வம் கொஞ்சம் எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா கொஞ்சோண்டு வில்வத்தை எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. கல்வி பயில மாணவ மாணவிகள் கொஞ்சோண்டு வில்வத்தை கேட்டு வாங்கி பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வில்வத்தை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களோட பயணங்களை அற்புதமா நிறைவேற்றி வைப்பார். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துல நீங்க விரும்பிய உயர்வுகள்லாம் இன்னைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அருமையாக செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும்.
அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுப்பீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறு தூர பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் துளசி எடுத்துன்னு போங்க. பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் துளசி எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் கொஞ்சம் துளசி எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளா உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். சுகஸ்தா, அதாவது இன்னைக்கு உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான உங்க முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பார். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உத்தியோகத்துல முன்னேற்றம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை கூடும். அதனால எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடிக்கும் வல்லமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அருமையாக செயல்படுவார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். தைரியமாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போங்க. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா 2 கிராம்பு எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 கிராம்பு எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் அதிகரிக்கும் நாள். உங்க ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அற்புதமான ஒரு உற்சாகம் கிடைக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தரசிகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் கடகராசியைச் சேர்ந்த ஆண்கள் 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல போட்டு போங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 ஏலக்காய் எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. பெண்கள் அப்படின்னா 2 ஏலக்காய் எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனம் தேவைப்படும் நாள். அதாவது ராசிநாதன், அதாவது இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். மனசுல சங்கடமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். கவனமா இருந்தேன்னா ரொம்ப நல்லது. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக வீண் அலைச்சல் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை தேவையின்றி பகைத்துக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஓரளவிற்கு அனுகூலம் உண்டாகும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளில். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு கவனம் அவசியம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் விபூதி எடுத்துன்னு போங்க, ஒரு பேப்பர்ல மடிச்சு. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் விபூதி எடுத்து உங்க மடிச்சு பேப்பர்ல மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க.
இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு விபூதி எடுத்து சுவாமி ரூமில் வச்சுருங்கோ. ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். ராசிக்குள்ள சந்திரபகவான் இருந்தாலும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். வருமானம் வந்துட்டே இருக்கும். அதே சமயம் செலவுகளும் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் சந்தோஷம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கிடைக்கும். இன்றைய தினம் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் வேப்பிலை எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா கொஞ்சோண்டு வேப்பிலை எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 வேப்பிலை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சர்வேஸ்வரர் சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்திலே முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக லாபகரமாக செல்லும். குடும்ப உறுப்பினர்கள் அருமையாக செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் 2 கிராம்பு எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னா 2 கிராம்பு எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 கிராம்பு எடுத்து அந்த சுவாமி ரூம்ல வச்சிருங்க. அற்புதமான ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு சில பொறுப்புகளை அள்ளி கொடுப்பார். வருமானம் ஓரளவுக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் சில நேரங்களில் சில முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் கடுமையாக பாடுபடுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் சில நேரங்களில் நல்ல தகவல்களை பெறுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த ஆண்கள் கொஞ்சம் குங்குமத்தை ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போங்க. பெண்கள் அப்படின்னா அதே மாதிரி கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து உங்க ஹேண்ட்பேக்ல எடுத்துன்னு போங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்கவலை குறையும் நாள். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுதுனாலே சங்கடமும் போயிடும். மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுப்பாக செயல்படுவார்கள்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த ஆண்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போங்க. பெண்கள் அப்படின்னா பச்சை கற்பூரத்தை பேப்பர்ல மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிடுங்க. அற்புதமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்க பக்கம் வீசிட்டு இருக்கு. அதனாலே கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. உத்தியோகத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் வியாபாரத்துல நிதானமா செயல்படுறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் தோன்றி மறையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமை காக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளை சரிவர கையாள்வது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் கல்வியில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் என்பதால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உச்சிதம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பர்ல மடிச்சு வச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெண்களும் கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு விபூதி எடுத்து பேப்பர்ல வச்சு சுவாமி ரூம்ல வச்சிருங்க. சரியா? இது உங்களுக்கு பண்றதுனால சந்திராசிரமம் இருந்தா கூட இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் தேடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் வீடு மனை வாகனம் வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் சந்தோஷம் கூடும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் சந்தனம் ஒரு வில்ல எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு வில்ல சந்தனத்தை எடுத்து மடிச்சு அதை ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது ஒரே ஒரு வில்லை எடுத்து சுவாமி ரூம்ல வச்சிருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் நாளா இருக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு வருமானம் ஓரளவுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவிற்கு அனுகூலமாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுமையாக இருக்காது. அரசியலில் இருக்கும் நண்பர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்கள் ஆற்றலுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் கடுமையாக பாடுபடுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ கண்மணிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 2 சாக்லேட் எடுத்துன்னு போங்க. அதே மாதிரி பெண்கள் அப்படிங்கும்போது 2 சாக்லேட் எடுத்து
உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் சுவாமி ரூமில் வச்சுருங்க. சரியா? கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. எப்போ சாப்பிட்லான்னு கேட்குறீங்களா? சாயந்தரம் சாப்பிடுங்க. சரியா? ஸ்கூல் விட்டு வரும்போது அப்படியே அந்த 2 சாக்லேட்டையும் சாப்பிட்ருங்க. சரியா? அதுக்காக மெதான வேலையில் சாப்பிட்றாதீங்க. சாயந்தரம் வரும்போது சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.